ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதாவது புட் ஆப்ஷனோ இல்லை கால் ஆப்ஷனோ எடுக்கிறதுக்கு அதுக்கான எல்லா கம்ப்ளீட்டான அனலிசிஸும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப உங்களுக்கு நிஃப்டியோட ஓவரால் வியூ என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எல்லாங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிய ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்க லைன் ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ, வைலட் கலரில் வரைஞ்சிருக்கிறது ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, ஆரஞ்சு கலரில் வரைஞ்சிருக்கிறது ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயிண்ட்லாம் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம அதை மார்க் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போய் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கோட ஸ்டாக்ஸு டெலிகிராம் சேனலோட லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதில் போய் ஆட் ஆகிக்கோங்க. அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்ஸ் அப்டேட் பண்ணி ஸ்டாக்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த வீடியோவையும் பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நிஃப்டியோட டே கேண்டிலு. நிஃப்டியோட டே கேண்டிலில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இந்த 3 கேண்டிலையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதேமாரி பாட்டமில் இங்கே இருக்கிற க்ரீன் கலர் 2 லைனையும் செலக்ட் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன். நான் இப்போ இதை ஜூம் பண்ணுறேன். இதை எக்ஸலண்ட்டாக பாருங்கள். இன்னும் இந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணலை. ஓகேவா? எந்த இடத்த சொல்கிறேன்னா, மேலே போய் ஆக்சுவலாக மூமெண்டம் கொடுத்துட்டு இருந்தது லோ ஹைக்கு இந்த ரீஜன் போயிருக்கணும். ஓகேவா? அங்கே போகாமல் தான் இப்போ நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. அதேமாரி பாட்டமில் பாருங்கள், இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த கேண்டிலோட லோ சப்போர்ட்டு. ஸோ இப்போ இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம நாளைக்கு இப்போ யூஎஸ் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மார்க்கெட் என்ன மாதிரி கண்டிஷனில் வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம 1 ஹவர் கேண்டிலுக்கு வச்சுக்கிட்டு 1 ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன மாதிரியான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தேடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் செலக்ட் பண்ணுறேன். அந்த ட்ரெண்ட் லைனை இங்கே டாப் டு டாப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பாட்டம்லேருந்து இந்த பாட்டம். ஓகேவா? இப்போ இது ஒரு டவுன் ட்ரெண்டு, ஆனால் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஒரு ஹை லோ, எகெயின் இப்போ ஹை போயிருக்கு. இந்த இடம் பிரேக் அவுட் ஆனால் ப்ரீவியஸ் மந்தோட ஹை நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கும். இதே கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இது கீழே பிரேக் அவுட் ஆனதா இது இந்த ட்ரெண்ட் லைனை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா? ஸோ இப்போ இதை தான் நம்ம பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் போயிட்டு என்ட்ரி, எக்ஸிட், டார்கெட் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 15 மினிட்ஸில் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள், நம்ம இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் 18,534. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டேவோட ஹை பாருங்கள், அந்த லெவல் 18,572. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 18,572க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிற பட்சத்தில் இது நெக்ஸ்ட்டு 18,600 ரீஜனில் ஒரு சின்ன கன்சல்டேஷனை கொடுத்துட்டு 18,660 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்க, இந்த இடம் பிரேக் அவுட் ஆனாலும் இந்த சேனலோட பிரேக் அவுட்டு ப்ளஸ் இந்த இடம் பிரேக் அவுட்டு. ஸோ அப்போ அந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்து அது 18,664 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? இதே நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா 18,534 இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. வீக்லியோட ஹையும் ப்ரீவியஸ் டேவோட லோவும் நியர்பையில் இருக்குது. அது 18,474, 78 ரீஜன். ஓகேங்களா? அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் கீழே சப்போர்ட் லெவல் இருக்கிறது 18,416 வரைக்கும். ஓகேவா? ஸோ 18,450க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனால் ஒரு 50 பாயிண்ட் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 18,400லேருந்து 410 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு இந்த சேனலோட பாட்டமான 18,372 ரீஜனை ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதே நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதா இருந்தால். ஓகேங்களா? சப்போஸ் நாளைக்கு சைட்வேஸாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரெண்டுக்குள்ளாரையே மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கேப் அப் ஓப்பன் ஆகுது, குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு கேப் அப் மூவ் கிடைக்குதுன்னா இந்த இடம் நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம எந்த மாதிரி ட்ரெண்டை ட்ரை பண்ணோம்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குல்ல இந்த ஹையர் ட்ரெண்ட் லைனை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைனுக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆச்சுன்னா நமக்கு எங்கே வரைக்கும் 18,720லேருந்து 18,700 வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை கிளியராக கொடுக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் நம்ம இப்போ வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையலாம். ஓகேவா? எந்த மாதிரி மூமெண்டம் நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறத இப்போ நான் வந்து இந்த ஹைக்கும் இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஹை லெவலுக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்றேன். அதே மாதிரி பாட்டமில் இங்கே வந்த லோவையும் இப்போ வந்துட்டு இருந்த லெவல், ஓகேவா, அதையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதை பார்க்குறப்பே உங்களுக்கு கிளியராக புரியும். ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு, எகெயின் இங்கே சப்போர்ட்டு பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட்டு தான். ஓகேங்களா? அதாவது முந்தானத்து வியாழக்கிழமை மூமெண்ட்டுக்கு கீழே வரவே இல்லை பாருங்கள், வெள்ளிக்கிழமை ட்ரேடு. ஸோ அதுக்குள்ளாரையே தான் கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துலேருந்து நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து திருப்பி எகெயின் பாருங்கள், ஒரு ஹை லோ ஹையை நோக்கி மூவ் ஆகிறதுக்கான ஆல் டைம் ஹையை நெக்ஸ்ட் வீக்கில் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம 1 hour கேண்டிலில் போயிட்டு மூவை பார்க்கலாம். அதே மாதிரி ட்ரேடிங் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம 1 hour கேண்டிலில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். பாருங்கள், நான் வந்து இந்த ஹையையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேவோட ஹையில் புல் பேக் எடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது வந்து நெக்ஸ்ட்டு 42,200ஐயும் அதுக்கு அடுத்து நல்ல புல் பேக் கொடுத்துச்சுன்னா 44,500 இந்த ரீஜன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வந்து 44,650 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்கில். ஓகேங்களா? இதே டவுன் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த டேவோட லோவும் வீக்லியோட ஹையும் டவுன் ஆகணும். ஓகேவா? அப்போ வந்து அந்த லெவல் எங்கே இருக்குது நமக்கு 43,700. ஓகேங்களா? 43,700க்கு கீழே மூவ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 43,500. இங்கே பாருங்களேன், நான் இப்பயே மார்க் பண்ணிடுறேன். அக்கௌண்ட் லைன் எடுத்து எதை வச்சு மார்க் பண்ணாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களாலேயும் இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சி ப்ரிடிக்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இந்த அனலிசிஸ் ஒரு வாட்டி நீங்கள் வரைஞ்சி பார்த்து உங்களுக்கு இது பழக ஆரம்பிக்கிறப்ப நீங்களே வந்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஈஸியாக வரைய ஆரம்பிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் ஒரு தடவை வரைஞ்சி பார்த்து அந்த லைன் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஓகேங்களா? இந்த இடம், இந்த ஜோனு ப்ளஸ் இந்த ஜோன், இங்கே உள்ள ஜோன். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி தான் நான் வந்து 43,500 ரீஜன் வைக்கிறேன். இதுக்கு அடுத்து சப்போர்ட்டாக இறங்குச்சுன்னா அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லோ, அது வந்து 43,378. இது வந்து இந்த ரெண்டு லைனோட லோ மட்டும்தான். ஓகேங்களா? இதை இருக்கு பாருங்கள், இந்த கேண்டலோட லோ ப்ளஸ் இந்த இடத்தோட லோ. ஓகேவா? இதை மார்க் பண்ணி தான் நான் வந்து அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 43,378 எடுத்திருக்கேன். ஓகேவா? சப்போஸ் டவுன் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ரீஜன்லேயும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே 15 minutes போவோம். 15 minutesல வச்சு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் வந்து 15 minutesல நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது வந்து 44,088. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 43,937. ஸோ 44,000ங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ அந்த ரவுண்ட் நம்பருக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். அந்த லெவல் வந்து தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைக் மார்க் பண்ணியிருக்கோம், 44,087 ரீஜன். ஸோ 44,100க்கு மேலே மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 44,250ஐயும் இதுக்கு மேலேயும் நல்ல மொமெண்டம் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து 44,470 ரீஜனையும் வச்சு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கால் ஆப்ஷனுக்கு. இதே நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ 43,800க்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு வந்து 43,700 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த எல்லோ கிராஸ் லைனும் நமக்கு வந்து வீக்லியோட ஹையும் இந்த இடத்துல சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் அதாவது 43,692, அப்போ வந்து 43,700க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 43,500ஐயும் இதுக்கு கீழே ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்து இந்த இடமும் டவுன் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து 43,400 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் புட் ஆப்ஷனில். ஓகேங்களா? அப்படி நீங்கள் பார்க்குறப்ப இங்கே பாருங்களேன், இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த லெவல்ஸு எக்ஸலண்ட்டாக வந்து ரீச் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா, இங்கேருந்து ஒரு லோ ஹை லைனில் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள், ஹை லோ ஹை. இப்போ இறங்குச்சுன்னா இந்த லோக்கு வரணும். ஓகேவா?
ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்டு சைடுவேஸு மார்க்கெட் அப்படி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து புல் பேக் கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப தான் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகி ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி ஆனால் கூட இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல் பேக் பண்ணும் ஓகேவா.